இன்ஃபோர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பப்ளிக் ஸ்கூல் பள்ளியின் தாளாளர் திருமதி கயல்விழி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே மேடம், உங்களை பற்றி உங்கள் அறிமுகம் கொடுங்க. என்னோட பேர் கயல்விழி. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வத்தலகுண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பப்ளிக் ஸ்கூலோட தாளாளராக இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது சென்டர் ஃபார் ஹியூமன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், சென்னாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், தேனி, திண்டுக்கல்லில். என்னோடய அம்மா அப்பா தங்கமுத்து, அப்பா வந்து ரிட்டையர்டு டிஇஇ, அவங்களும் இப்போ என்ஜிஓ ஸ்கூலோட சேர்மன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ஜிஓவோட செக்ரட்டரி. அவங்க 18 வருஷமாக வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் மகளிர் மேம்பாட்டுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான், சித்தார்த். நான் படித்ததெல்லாம் மகாலட்சுமி ஸ்கூல் 10th வரைக்கும். தென் திருமங்கலமில் படித்தேன். பேசிக்கலாக என்னோடய இது வந்து ஃபார்மசி. ஸோ என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்த பின்னாடி சைக்காலஜி, சோஷியாலஜி, தென் எம்ஹெச்ஆர்எம், எம்பிஏ, பிஸ்னஸ். ஸோ 3 பிஜி பண்ணியிருக்கேன். என்ஜிஓ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய எஜுகேஷன் பேக்ரவுண்ட். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பப்ளிக் ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிறது எப்படி உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்தது மேடம்? ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நான் படித்தது வத்தலகுண்டில். ஸோ அங்கே படிக்கும்போது எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் நிறையா இருந்திருக்கு. ஸோ 10th நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியுமே வேறு ஒரு ஊருக்கு போய் படிக்கணும் அந்த மாதிரி வந்தது. பட் அது வெளியூர் போனோடனே எனக்கு அது அடுத்ததாக அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. அதுதான் உண்மை. நம்ம இடத்த விட்டு நம்ம மாறி போகும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிற மாதிரி ஒரு ஃபீலு. இன்னொன்று, வத்தலகுண்டில் படித்ததுனால ஒரு சில விஷயங்களை இழக்க வேண்டி இருக்குது. அப்போ இனி வர்ற பிள்ளைங்க யாருக்கும் அந்த இழப்பு இருக்கக்கூடாது. சிட்டியில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம ஊரில் கிடைக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஸோ ரூரல் பீப்புளும் சிட்டி லெவலுக்கு டெவலப் ஆகணும், அதை ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்றது எங்களோட பேசிக் காஸ். அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஒன்று, ஒரு 3 இயர்ஸ் நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுதான் என்னோடய பேஸ் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு. தென் எங்கள் என் பையனுக்குன்னு பார்த்தா நாங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் வேணும்ன்ட்டு இங்கேருந்து தேனிக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அனுப்பினோம். அடுத்து திண்டுக்கல் அனுப்பினோம். இப்படி ஒரு வத்தலகுண்டை விட்டு தாண்டி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு பேரண்ட்டாக தேவைப்பட்டதோ அதை ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் வச்சு அப்படி டெவலப் பண்ணோம். இது எங்களோட கூட்டு முயற்சி. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். அடுத்து இப்போ நீங்கள் வெளிநாட்டு போயிட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம். அது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் இருந்தோம் உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணங்கள் இருக்கும். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ப்ளீஸ்? அதாவது சவுத் கொரியாவில் வந்து கொரியா க்ரீன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க கூட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இயர் அவங்களோட ப்ரோக்ராம் வந்து கொடைக்கானலில் லேக் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதாவது லேக் வந்து இப்போ மாசுபாடு அடைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கொரியா க்ரீன் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து பண்ணோம். அது முடிஞ்சு ஒரு விழிப்புணர்வு பேரணி மாதிரி பண்ணினோம். அதுக்கு அடுத்த வருஷமாக வந்து வத்தலகுண்டில் 2 வருஷம் கொடைக்கானல் ப்ரோக்ராம் பண்ணோம். 3ஆவது வருஷம் வத்தலகுண்டில் இருக்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சுற்றுப்புற சூழல் மேம்பாடு பற்றி எப்படி வந்து அந்த புவி வெப்பமயமாதல் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறது சம்மந்தமாக, அதை வந்து எப்படி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது, நிறைய மரங்கள் நடணும், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஓவிய போட்டி, பேச்சு போட்டியெல்லாம் நடத்தி ஃபைனலாக எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்தோம் ஒரு எக்ஸிபிஷனோட. இது மாதிரி கண்டினியூஸாக அவங்களோட ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இப்போ நம்ம புவி வெப்பமயமாதல், அதாவது அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 390 ppm இருக்குது. அதை வந்து நம்ம 350 குறைக்கணும் அப்படின்றது அதோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவேர்னஸ்ஸு, சுற்றுப்புற சூழல் மேம்பாடு, நிறைய மரம் நடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க அடுத்ததாக வந்து அல்டர்னேட்டிவ் எனர்ஜி அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக
சோலார் லேண்டன் வந்து கொடைக்கானல் மேலே இருக்க அந்த ட்ரைபல்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஃப்ரீயாக எங்களோட என்ஜிஓ மூலமாக அவங்க அனுப்பிச்சாங்க. ஸோ ஒரு 1000 மக்களுக்கு மேலே ட்ரைபல் பீப்புளுக்கு நாங்கள் போய் அங்கே வந்து கரண்ட் இருக்காது, அதாவது ஃபர்தராக வந்து இந்த கரண்ட் இல்லாதனாலேயே அவங்க குழந்தைங்க அடுத்து படிக்க போக முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அவங்களுக்கு லிஸ்ட் அனுப்பும்போது அவங்களுக்கெல்லாம் அவங்க ஃப்ரீயாகவே சோலார் லேண்டன் அனுப்பிச்சாங்க. அதை நாங்கள் போய் கொடுத்தோம். அவங்களுமே இங்கே விசிட் வந்து எல்லாரையுமே வந்து பார்த்தாங்க. நம்ம ப்ரோக்ராம் ஒவ்வொரு இயருமே வந்து அவங்க விசிட் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததுனால இந்தியாவில் வந்து நம்ம நிறுவனம், அதாவது எங்களோட என்ஜிஓவை வந்து செலக்ட் பண்ணி 2015 க்ரீன் ஏஷியா ஃபோரம் அங்கே நடந்தது. ஸோ க்ரீன் ஏஷியா ஃபோரம்க்கு இந்தியாவிலேருந்து அவங்க என்ன சூஸ் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. அங்கே வந்து 18 கண்ட்ரீஸ் வந்திருந்தாங்க. அதில் இந்தியாவிலேருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே என்ன டாபிக்னா சிவில் சொசைட்டிஸ், அதாவது நம்மளை மாதிரி என்ஜிஓ இதில் எனர்ஜி டிரான்சிஷன், அதாவது அல்டர்னேட்டிவ் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறதுல நம்மளோட பங்கு என்ன அப்படின்றது தான் அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட டாப்பிக்கு. ஸோ அந்த டாப்பிக்கில் நான் என்னோடய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். அங்கே இப்போ சவுத் கொரியாவில் நடந்த மீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது தாண்டி அங்கே அந்த வெளிநாடுகளில் எப்படி இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க? சுற்றுப்புற சூழ்நிழல், பெண்களின் நிலைமை, இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? அங்கே பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேம்பாடு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து சுற்றுப்புற சூழல் எல்லாமே நல்லா தான் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அல்டர்னேட்டிவ் எனர்ஜி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து சோலார் எனர்ஜி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. தென் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்துக்கிற அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமானவங்களாக இருக்காங்க. அங்கே இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, ரூல்ஸ் எல்லாருமே கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. அது ஆண்களோ பெண்களோ ஒரு ரூல் இருந்தது அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ப்ராப்பராக இருக்குது எல்லாமே. நல்ல அவேர்னஸ் இருக்குது. இன்னுமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல அவேர்னஸ் இருக்க பீப்புளாக இருக்காங்க. இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அதை ஒரு பெண்ணாக இருந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு, யாரோட சப்போர்ட் மூலமாக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சமூக அக்கறையுள்ள விஷயங்கள்ன்ற பொறுத்த வரைக்கும் அது என்னோட கணவர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நானும் அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட என்ஜிஓ மூலமாக. அதில் அவங்க வந்து ஒரு 10,000 மரக்கன்றுக்கு மேலே ஒரு வருஷமும் நிறைய மரக்கன்று நட்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து மரக்கன்றை இலவசமாக கொடுத்து அதை திரும்பியும் பராமரிக்கிறோம். எங்கள் ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு செடி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். என்னோட கணவர் பார்த்திங்கன்னா மகளிர் குழு எங்களோட என்ஜிஓவில் ஒரு 1000 குழுக்கு மேலே இருக்கும், எங்களோட 2 டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து. அவங்களோட நிறைய வகையில் அவங்களோட ட்ரைனிங்ஸ் நிறையா கொடுக்குறோம் மகளிர் குழுவுக்கு. ஜூட் பேக் மேக்கிங், டெய்லரிங், கம்ப்யூட்டர், அப்புறம் லிட்ரஸி அவேர்னஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் என்ஜிஓ மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் நானும் சேர்ந்து என்னாலான உதவிகளை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று என்னையவே அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. 18 வருஷமாக ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மகளிர் குழு கிட்டத்தட்ட ஒரு 1000 குழுவில் நிறைய பேரை அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு எங்கள் என்ஜிஓ மூலமாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கோம். ரொம்ப நன்றி மேடம். இவ்வளோ நேரம் இன்ஃபோர் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மகளிர் தின நிகழ்ச்சியை முன்னிட்டு மகளிர்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? நான் மகளிருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம மகளிர் நினச்சா முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைப்பாங்க, இல்லை நான் கம்மியாக படிச்சிருக்கேன், இல்லை நான் கிராமத்தில் இருக்கேன், இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயமையும் தடையாக நினைக்காம அந்த தடையை தாண்டி எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு யோசித்தோன்னா எதுவுமே நமக்கு தடையாக இருக்காது.
ஏன்னா என் விஷயத்தையே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு காரணம் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 டிகிரி பண்ணப்பையும் டைம் இல்லை அப்படி யோசிச்சதே இல்லை. ஸோ எல்லாமே இருக்கிற விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குள்ளே நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்கு. பட் நம்மளோட வேலை என்னென்னா கரெக்டாக நமக்கு என்ன வரும் அப்படின்றத நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். பெண்கள் வந்து வேலைக்கு தான் போகணுன்னு இல்லை, நம்ம நினச்சா நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும். ஸோ அந்த நமக்குள்ளே என்ன இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதில் நம்ம டெவலப் ஆகிட்டு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதற்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையானது நம்பிக்கை, அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு ஆசை, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு தேவையான உழைப்பு, இது 3 இருந்தாலே கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பெண்கள் அப்படி நம்மளால் இது முடியாது அப்படின்ற விஷயங்களை விட்டு வெளியில் வரணும் முதல்ல. ஸோ வெளியில் வந்து அந்த ப்ராட் மைண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். ஏன்னா வந்துட்டு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வரணும் அப்படின்னா வருமானம் பெருகும், அந்தஸ்து வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எல்லாமே வந்துடும். ஆண்களை விட பெண்கள் முன்னேறினாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமிலியவே முன்னேற்ற விஷயம். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, ஒரு ஆண் வெற்றி பெறணும், பட் அதை விட பெண்கள் அங்கே வந்து வெற்றி பெறும்போது அது வந்து அவங்கள சேர்ந்த எல்லாரையுமே முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து எல்லா தடையும் தாண்டி பாசிட்டிவ் எனர்ஜியோட முன்னேறணும். இதுதான் இந்த மகளிர் தினத்தில் நான் வந்து பெண்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இன்ஃபோ டிவி நிறுவனத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.